Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாண்டவர் மங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ராஜு நகர் 6வது தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த 13.16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். முன்னாள் எம்பி காஞ்சி பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த தச்சூரில் மரம் வெட்டிய போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்தார். பெரியசாமி என்பவர் தனது வீட்டில் மழை காரணமாக முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்த முயன்றார். அப்போது மின்கம்பத்தில் இருந்து வீட்டுக்கு செல்லும் மின்வயர் வெட்டப்பட்ட ஈரமரத்தில் பட்டு பெரியசாமி மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் தூக்கி வீசப்பட்ட பெரியசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு மழைக்காலங்களில் மின் ஒயர்களை சரிவர கண்காணிக்காமல் விட்டுவிடுவதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் 11 மணியளவில் பயங்கர வெடிசத்தம் கேட்டதில் வீடுகளில் லேசான நில அதிர்வும் உணரப்பட்டது. கரும்பூர், மேல்சான்றோர் குப்பம் மற்றும் வெங்கடசமுத்திரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் 20 நொடி வரை லேசான நில அதிர்வுடன் வெடிசத்தம் உணரப்பட்டதாக பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர். இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு திமுக பேரூராட்சி தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. பேரூராட்சி செயல் அலுவலர் முன்னிலையில் திமுக பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. துணைத் தலைவர் உள்பட 13 பேரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் திமுக பேரூராட்சி தலைவி அந்தோணியம்மாள் பதவியை இழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என ஸ்டாலின் மாடல் அரசு தம்பட்டம் அடித்துக் கொண்ட நிலையில் திமுக பேரூராட்சி தலைவி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இழந்ததை பலரும் விமர்சித்து வருகின்றனர்.